என்னங்க மாண்டேஜ்லாம் பார்த்து மிரண்டு போயிருப்பீங்களே. கோவாவுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் எபிசோட்ல தான் நம்ம தொடங்க போகிறோம். கோவாவுடைய வரலாறு அப்படிங்கிறது நிறைய பேர் போர்ச்சுகீசியர்களுக்கு அப்புறமா தான் கோவா அப்படிங்கிறது உருவாச்சு. ஸோ அவங்க கிட்ட இருந்தா ஹிஸ்ட்ரி தொடங்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதான் இல்லை. சுமாராக கிமு 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இருந்தே கோவாவுக்கான வரலாறுங்கிறது தொடங்குது. அங்கிருந்து பல வகையான மாற்றங்களை சந்திச்சு கடைசியா போர்ச்சுகீசியர்களை பார்த்து அதுக்கப்புறமா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச ஒரு பெரும் வரலாறுங்கிறது கோவாக்கு இருக்கு. ஆனா இந்த மண்ணுடைய வரலாற்றுல நிறைய மரணங்கள் தான் நிகழ்ந்திருக்கு. ஏகப்பட்ட அடிதடி ரத்தம் இதெல்லாம் தாண்டி தான் கோவா அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம், இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கு. கோவாவுடைய அந்த அற்புதமான வரலாறை இந்த தொடரில் நம்ம பார்க்கலாம். கோவா அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்குது, அதுக்கப்புறம் எப்படிலாம் அது பயணிச்சது, கோவாவில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள்லாம் என்ன, கோவா எப்படிலாம் சேஞ்சஸை சந்திச்சது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம முழுசாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு த ஹிஸ்ட்ரி ஆஃப் கோவாவை முழுசாக அலச ஆரம்பிப்போம். வாங்க. ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் கோவாவுடைய வரலாறுங்கிறது எப்போ நமக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது கிபி 400ஆம் ஆண்டுலேருந்து நமக்கு தொடங்குது. அந்த சமயத்தில் சாதவாகனர் அப்படிங்கிறவங்க இந்தியாவுடைய பெரும்பகுதியில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய குறிப்புகளில் நமக்கு கோவாவுடைய குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அவங்களுடைய குறிப்பு பெற்ற அந்த கல்வெட்டு படிமம் அப்படிங்கிறது கோவாவிலே கிடைக்குது அப்படிங்கிறது தான் இதில் ஆச்சரியமான ஒன்று. அதுக்கப்புறமா கிபி 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மௌரியர்களுடைய பதிவுகள்ல இருந்து நமக்கு கோவா பற்றின குறிப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது. ஒரு நிலம் பகிர்வு சம்பந்தமான ஒரு கல்வெட்டில் தெளிவாக கோவாவுடைய பெயர் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டு அதில் கோவா குறிப்பிடப்படுது. ஆனால் கோவா அப்படிங்கிற இந்த நிலப்பரப்புங்கிறது ஒரு சரியான ஒரு வடிவத்தை அடைந்தது அப்படிங்கிறது போஜர்களுடைய காலகட்டத்தில் தான். சாதவாகனர்களுக்கு அப்புறமா போஜர்கள் தான் இந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஒருத்தர்களாக மாறுறாங்க. இந்த போஜர்கள் தான் கோவாவை ஒன்றிணைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு சின்ன சின்ன நிலப்பரப்பாக இருக்குது. பல பேர் அங்கங்கே தலைவர்கள் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாரையுமே ஒன்றிணைச்சு அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு இது ஒரு நிலப்பரப்பாக மாற்றினது போஜர்கள். போஜர்கள் சூரிய கடவுளை வணங்கக்கூடிய ஒருத்தர்களாக இருந்தாங்க. அதே சமயத்தில் மற்ற கடவுள்களுடைய வழிபாடையும் அவங்க அனுமதிச்சாங்க. அதை எந்த விதமாக டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க போஜர்களுடைய காலகட்டத்தில் இந்த கடல் பகுதியில் அதிகமான அளவுக்கு பைரசி அப்படிங்கிறது நடந்திருக்கு, கடற்கொள்ளை அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததும் போஜர்கள் பண்ண முக்கியமான ஒரு வேலை. அதனால் இங்கே வணிகம் அப்படிங்கிறது ரொம்ப செழிப்பாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதன் மூலமாக பெரிய அளவுக்கான வருவாய் அப்படிங்கிறதும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. போஜர்களுக்கு அப்புறமா கொங்கன் மௌரியர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இது கொங்கன், கொங்கணி இதெல்லாம் அப்போ தான் இங்கே வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பதாமியுடைய சாளுக்கியர்களுடைய ஆட்சிக்கு கீழே இந்த பகுதி வருது. பதாமி சாளுக்கியர்களுடைய காலகட்டத்தில் இங்கே விஷ்ணு வழிபாடுங்கிறது அதிகமாக இருக்குது. நிறைய விஷ்ணுகளுக்கான கோயில்களை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா சில்ஹரா அப்படிங்கிறவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துக்குள்ளே கோவா நகருது. அப்போது இங்கே சைவம் தலை தோங்கி இருக்கிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த சில்ஹர அரசர்களுடைய பெயர்கள்லாம் கொஞ்சம் சவுத் சைடை ஒட்டின பெயர்களாக இருக்குது. ஐயப்பன்கிற பேரை நீங்கள் பார்க்க முடியும், சாஸ்தா அப்படிங்கிற பேரை பார்க்க முடியும். இப்படி சவுதர்ன் சைடில் இருக்கக்கூடிய அரசர்களுடைய பெயர்கள் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவங்களுடைய காலகட்டத்தில் சைவம் பெருசாக வளர்ந்துருக்கு. சைவத்தை சார்ந்த கோயில்கள் கட்டி எழுப்பியிருக்காங்க. இந்த இவ்வளோ டைனாஸ்டி நடந்திருக்குல்ல, இந்த டைனாஸ்டிகளுக்கெல்லாம் முன்னாடியே இங்கே நிறைய தெய்வ வழிபாடுங்கிறது இருந்திருக்கு. குறிப்பாக பழங்குடியின மக்களுடைய தெய்வ வழிபாடுங்கிறது இங்கே பல வகையில் இருந்திருக்கு. ஆனால் கோவா பகுதியில் அதிகமான அளவுக்கு எல்லாருமே வேண்டக்கூடிய கடவுளாக வேதாளம் அப்படிங்கிற ஒரு கடவுள் வழிபாடுங்கிறது இருந்திருக்கு. எப்படி நீங்கள் கர்நாடகாவுடைய பழங்குடியின மக்கள் பகுதிக்கு போனீங்க அப்படின்னா பூத வழிபாடுங்கிறது இருக்கும், அதே மாதிரி இங்கே வேதாள வழிபாடு அப்படிங்கிற ஒரு வழிபாடுங்கிறது இருந்திருக்கு. இன்னைக்கும் பல இடங்களில் வேதாள வழிபாடுக்கான கோயில்கள்லாம் இருக்குது. இந்த வேதாள வழிபாடுனா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இந்த சில்லரா டைனாஸ்டியுடைய ஆட்சி காலகட்டத்துக்கு அப்புறமா கோவா மிக முக்கியமான ஆட்சி காலகட்டத்துக்குள்ளே போகுது. அதுதான் கடம்பர்கள். கோவாவிற்கு ரொம்ப நிலையான ஒரு அரசை தந்தது கடம்பர்கள் தான். கோவா சம்பந்தமான அதிக வரலாற்று தகவல்கள் அப்படிங்கிறது இந்த கடம்பர்களுடைய காலகட்டத்தில் தான் நமக்கு கிடைக்கிது. இந்த கடம்பர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் திடீர்னு பக்கத்தில் இருந்த பாமினி சுல்தானேட்டுங்கிற இஸ்லாமிய சுல்தானேட்ல இருந்து திடீர்னு தாக்குதல் அப்படிங்கிறது இந்த கோவா பகுதிக்கு வருது.
யாரு இந்த தாக்குதலை நடத்துறா அப்படின்னா மாலிக் காஃபூர் அப்படிங்கிறவர் தான் இந்த தாக்குதலை நடத்துறாரு. அந்த போர்ல வந்து கடம்பர்கள் தோல்வி அடைகிறாங்க. பெரிய அளவுக்கான கொள்ளை அப்படிங்கிறது நடத்தப்படுது. இருக்கிற செல்வத்தெல்லாம் வாரி எடுத்துக்கிட்டு சுல்தானேட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க இஸ்லாமிய படை. அப்போ கடம்பர்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்த நிலப்பரப்பை வந்து சுல்தானேட்டுக்கிட்ட இருந்து காப்பாற்றுவதற்காகவும் நாங்க வரோம்னு சொல்லி விஜயநகர பேரரசுங்கிறது படையெடுத்துக்கிட்டு வந்துச்சு. அப்படி உதவிக்கு வந்த விஜயநகர அரசர்கிட்ட கடம்பர்களும் சரணடைஞ்சாங்க. விஜயநகர பேரரசுக்கு உட்பட்ட ஒரு பகுதியா கோவா மாறுச்சு. அப்படி விஜயநகர அரசுக்கு உட்பட்ட ஒரு பகுதியா இந்த கோவாங்கிறது 82 வருஷம் இருக்கு. 82 வருஷத்துக்கு அப்புறமா பாமினி சுல்தானேட் இருக்குல்ல, அவங்க மறுபடியும் இந்த இடத்த கேப்சர் பண்ணாங்க. விஜயநகர பேரரசை தோக்கடிச்சு அவங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட ஒரு பகுதியா இந்த பகுதி மாறுது. அப்போ இங்க எக்கச்சக்கமான அநீதிகள் அப்படிங்கிறது மதம் சார்ந்து நடத்தப்பட்டதா வரலாற்று குறிப்புகள் வந்து சொல்லுது. இஸ்லாமிய மதம் தான் இங்க பெருசா இருக்கணும், இந்துக்களுக்கு இங்க இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய சட்டத்திட்டங்களை பாமினி சுல்தானேட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா வந்து இந்துக்களுக்குடைய கோயில்கள் வந்து இடிச்சு உடைக்கப்பட்டுச்சு, அவங்களுக்கு அதிகமான டாக்ஸ்லாம் விதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் பதிவு செய்யப்படுது. 1492 ஒரு முக்கியமான ஒரு சம்பவங்கிறது நடந்துச்சு. என்ன சம்பவம்னா, இந்த பாமினி சுல்தானேட் இருக்கு இல்லையா, பாமினி சுல்தானேட் உடைஞ்சு விழுந்து 5 தனித்தனி நாடுகளா பிரிகிறாங்க. அப்போ பிஜப்பூர் சுல்தானேட் அப்படிங்கிற ஒரு சுல்தானேட் உருவாகுது. அந்த பிஜப்பூர் சுல்தானேட்டுக்கு உட்பட்ட பகுதியா இந்த கோவாங்கிறது மாறுது. அதாவது அவங்களுடைய கவர்னஸா இருந்தவங்க அவங்கவுங்க எல்லைக்குட்பட்ட பகுதியை தனி நாடா அறிவிச்சுக்கிட்டாங்க. அதுல பிஜப்பூர் சுல்தானேட்டுக்கு உட்பட்ட பகுதியா இந்த கோவா அப்படிங்கிறது மாறுது. இந்த பிஜப்பூர் சுல்தானேட் யாரு, இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 5 சுல்தானேட்டா பிரிஞ்சதுல அகமது நகர் சுல்தானேட்னு ஒரு சுல்தானேட் இருக்கு. அதுல ஒரு அசைக்க முடியாத ஒருத்தர் இருந்தார். அவரு ஒரு ஆப்பிரிக்க கருப்பினத்தவர். ஆப்பிரிக்கால பிறந்து அடிமையா இங்க வந்து அதுக்கப்புறமா அதிகாரத்துக்கு வளர்ந்து அந்த அகமது நகர் சுல்தானேட்டையே அசைச்சு காட்டின ஒரு மிகப்பெரிய ஆளுமையா அவர் வளர்ந்தார். அவருடைய பெயர் மாலிக் ஆம்பர். நாங்கள் முதல்ல போட்ட வீடியோக்களில் அவருடைய கதையும் ஒரு அற்புதமான கதை. அந்த வீடியோக்கான லிங்க் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், இந்த மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த பிஜப்பூர் சுல்தானேட் கதைக்கு வருவோம். இதுதான் பிஜப்பூர் சுல்தான் ஆதில் ஷா அவர்களுடைய அரண்மனையுடைய வாசல். இன்னைக்கு இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு மானுமெண்ட்டாக கோவாவில் இருக்குது. ஆதில் ஷாவுக்கு அப்புறமா இந்த பேலஸை வந்து போர்ச்சுகீஸ் அதிகாரிகள் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த அரண்மனை அப்படிங்கிறத அதுக்கப்புறமா 1690களில் போர்ச்சுகீசியர்கள் ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய அலுவலகமாகவும் தங்கக்கூடிய இடமாகவும். போர்ச்சுகீசியர்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரும் வரலாறுங்கிறது இருக்கு. இந்த ஆதில் ஷா இருக்கார் இல்லையா, இவர் பயங்கர பலசாலியாக இருந்தார். இவரோட ஏற்பட்ட போரில் கிடைச்ச கசப்பான அனுபவம் தான் போர்ச்சுகீசியர்களுக்கு இஸ்லாமியர்களை பார்த்தாலே கோபம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது. அந்த அளவுக்கு போர்ச்சுகீசியர்களை மிரட்டின ஒருத்தராக இருந்தார் ஆதில் ஷா. அப்படி ஆதில் ஷாவுக்கோ போர்ச்சுகீசியர்கள் என்ன நடந்துச்சு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் அல்ஃபோன்சோ டே அல்பர்க்யூக்யூ அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். எனக்கு பின்னாடி ரவுண்ட் ரவுண்டா தெரியுது இல்லையா, இது எல்லாமே கன் பவுடர் தயாரிக்கிறதுக்காக போர்ச்சுகீசியர்கள் பயன்படுத்தின எக்யூப்மெண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி வச்சு எப்படி வந்து கன் பவுடரை அரைச்சி தயாரித்தாங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே மலைப்பாக இருக்குது. இங்கே கோவாவுடைய மியூசியம் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. பாம் ஜீசஸுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த பில்டிங் இருக்குது. அங்கே வந்து கன் பவுடர் எப்படிலாம் தயாரித்தாங்க போர்ச்சுகீசியர்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த பக்கம் அப்படி வந்தீங்கன்னா மறந்துடாமல் அதை பாருங்கள். இப்போது போர்ச்சுகீசியர்கள் இங்கே வந்தப்போ என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான சூழலுக்குள்ள போர்ச்சுகீசியர்கள் இங்கே காலடி எடுத்து வச்சாங்க அப்படிங்கிற மேட்டரை பார்ப்போம். போர்ச்சுகீசியர்களுடைய வரலாற்றில் 1510 நவம்பர் 25 அப்படிங்கிறது மறக்கவே முடியாதுன்னா, ஏன்னா அன்னைக்கு தான் கோவா அவங்களுடைய கைக்கு வந்துச்சு. ஆல்பர்க்யூக்கி பிஜப்பூர் சுல்தானேட்டுக்கு எதிரான போரில் ஜெயிச்சுட்டு கோவாக்குள்ள வெற்றி நடை போட்டு உள்ள நுழையிறாரு. நுழைஞ்சு ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமா அவர் செஞ்ச மொதல் வேலை என்ன தெரியுமா, ஊரில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களையும் கொன்றுங்க அப்படிங்கிற ஆர்டர் தான். கண்ணில் பட்ட எல்லா இஸ்லாமியர்களும் அன்னைக்கு மரணத்தை தழுவுனாங்க. எந்த இடத்துலையும் எனக்கு மசூதி தெரியக்கூடாது, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கு அப்படின்னு சொல்லி நொறுக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தோல்வி கிடைச்சதுல பிஜப்பூர் சுல்தான்
அதில் ஷா தோல்வியை தந்தார்ல, இந்த தோல்விக்கு பழி தீர்க்கணும், என்னால தோல்வியை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி வெறி கொண்ட ஒருத்தரா இஸ்லாமியர்களை வேட்டையாடினாரு ஆல்பக்கூக்கி. அந்த சமயத்துல இங்க இருந்த இந்துக்கள் என்ன பண்ணாங்க, அதை வரவேற்றாங்க. ஏன்னா நம்மளை டார்ச்சர் பண்ணாங்களே, நம்மளை வேண்டக்கூடாது அதெல்லாம் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு இந்த தண்டனை தேவைதான் அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. ஆல்பக்கூக்கி இங்க இருந்த இந்துக்களை அரவணைச்சுக்கிட்டார். நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன், நீங்க பாட்டுக்கு உங்களுடைய கடவுளெல்லாம் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்க இருந்த இந்துக்களும் அதை நம்பினாங்க. அடடா பாடுறா எவ்வளவு நல்லவரா இருக்காரு அப்படின்னு நம்பினாங்க. ஆல்பக்கூக்கி ஒரு படிக்கு மேலே போனார். என்ன பண்ணாருன்னா, இங்க சதி பிராக்டிஸுங்கிறது ரொம்ப பெருசா இருந்துச்சு. கோவால சதி எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு, இங்க எந்த மாதிரிலாம் குடும்பம் பண்ணாங்க அப்படிங்கிற தனி சாப்டர், அது இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். கோவால இருந்த அந்த சதி பிராக்டிஸை பார்த்து என்ன ஒரு முட்டாள்தனமா நீங்க இருக்கீங்க, இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு அதுக்கு தடை விதிச்சாரு ஆல்பக்கூக்கி. அது இந்துக்களுக்கு கோபத்தை வரவழைச்சது. அப்படி எதிர்த்து பேசினா இஸ்லாமியர்களுக்கு நிலைமை தான் நமக்கு தான் வரும்னு பயந்தனால நிறைய பேர் அவங்க சொன்னதை ஏத்துக்கிறோம், நாங்க சதி பிராக்டிஸை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி பயங்கரமா ஒரு ரிஃபார்மேஷன் வந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தது இல்லையா. ஆனா அது அப்படியே மாறிச்சு. இஸ்லாமியர்களை விட இந்துக்கள் போர்ச்சுகீசியர்களுடைய காலகட்டத்துல ரொம்ப பெரிய கொடுமைகள் எல்லாம் சந்திச்சாங்க. அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல கோவா எப்படி இருந்துச்சு, கோவாவில் ஏகப்பட்ட கட்டுமானங்களை போர்ச்சுகீசியர்கள் செஞ்சாங்க. இப்ப பின்னாடி பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரியான பெரும் கோட்டைகளை அவங்க உருவாக்குனாங்க, பெரிய பெரிய சர்ச்சுகளை அவங்க கட்டி எழுப்புனாங்க. கோவா அப்படிங்கிறது போர்ச்சுகீசியர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு இடமா மாறுச்சு. கோவா அப்படிங்கிறத அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் அவங்க தங்களுடைய காலனி ஆதிக்கத்தை அதிகமாக்கணும் இந்தியாவுக்குள்ள அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் இவ்வளவு கட்டுமானங்களை அவங்க செஞ்சாங்க. ஆனா இந்த கட்டுமானங்களுக்கு பின்னாடி போர்ச்சுகீசியர்களுக்கு என்ன பலன் இருந்ததுன்னா, இதன் மூலமா அதிகமா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமா இருந்துச்சே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸ்பைஸ் ட்ரேடுக்காக தான் இங்க வந்தாங்க. மசாலா பொருட்களை தேடி வந்த போர்ச்சுகீசியர்கள் இந்த இடத்துலயே நம்ம இன்னும் அதிகமா வணிகம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அது மொத்தமா நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி இங்க டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சதுல அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னா இந்தியர்கள் தான். கோவாவில் பல நூறு ஆண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்திய பழங்குடியின மக்கள் போர்ச்சுகீசியர்களுடைய ஆட்சியால பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சாங்க. போர்ச்சுகீசியர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது மதத்தின் அடிப்படையிலான ஆட்சியா அமைஞ்சது. போர்ச்சுகீசியர்கள் கிறிஸ்தவத்தை அதிகமா பரப்பக்கூடியவர்களா இருந்தாங்க. அதுவும் ஃபோர்ஸ்ல கட்டாயமா மதம் மாற்றக்கூடியவர்களா இருந்தாங்க. மதம் மாறினாதான் உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டு, இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துலதான் அவங்களுடைய ஆட்சிங்கிறது இருந்துச்சு. மதம் மாறின கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல, அதாவது இந்துக்களா இருந்தவங்க, பூர்வீக தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு இருந்தவங்க, இவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்களா மாறினாங்கன்னா, அப்படி மாறுனா அவங்க கரெக்டா நடந்துக்கிறாங்களா இல்லையா, இல்ல அவங்க இன்னும் அந்த பழைய கஸ்டம்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்றதுக்குன்னே தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்குனாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா ஏகப்பட்ட கொடூரங்களை செஞ்சாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப துயரங்கள் நிறைந்த கதைகள். ஆனா அதே சமயத்துல கோவாவுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மற்ற இந்திய இடங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாருடைய ஆட்சியின் கீழே இருந்துச்சு. இன்னும் ஒரு சில இடங்கள் பிரெஞ்சுக்காரர்களுக்கு கீழே செயல்பட்டு இருந்துச்சு. நம்ம பாண்டிச்சேரிலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிரிட்டிஷுடைய ஆட்சிங்கிறது அந்த சமயத்துல ஒரு கொலோனியல் ஆதிக்கமா இருந்த நிலையிலிருந்து மாறி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவை நோக்கி நகர்ந்திருந்தாங்க. இங்க நம்ம ஆட்சி செய்யறோம், இங்க நம்ம கொள்ளையடிக்க கூடாது, இங்க நாம மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை நாம செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நோக்கி பிரிட்டிஷ் ஆட்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கோவாவில் அப்படி எந்த விதமான மாற்றமும் நடக்கவே இல்லை. எவ்வளவு தூரம் கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட தான் போர்ச்சுகல்ல இருந்து இங்க ஆட்சி அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கோவாக்குள்ள புதுசு புதுசா யோசிச்சு வரியை விதிச்சுக்கிட்டே இருந்தாங்க போர்ச்சுகல்காரங்க. போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கோவா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வணிக நகரமா இருக்கு, வணிகத்திற்கான புள்ளியா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வழியாதான் குஜராத்துக்கான வணிகம் அப்படிங்கிறது நடக்குது. குஜராத்திகள் இங்க இருந்து தான் பொருட்களை எடுத்துக்கிட்டு போறாங்க. அரேபியர்கள் வணிகம் செய்யறதுங்கிறதும் இது வழியாதான் நடக்குது. அதனால இந்த பகுதியில நம்ம இந்த ட்ரேடு மூலமா சம்பாதிக்கிறத விட ட்ரேடு நடக்கிறத வச்சு நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைச்சாங்க. அதுக்காக கார்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது பாஸுங்கிறத வாங்கணும்.
கோவாவுடைய கடல் எல்லை வழியா கப்பல் போகுது அப்படின்னா அது எந்த ஒரு நாட்டு கப்பலா இருந்தாலும் சரி, ஒரு பாசுங்கிறத போர்ச்சுகல் கவர்மெண்ட்டுக்கு காசு கட்டிட்டு வாங்கிக்கணும். சப்போஸ் அவங்க வாங்க தவறிட்டாங்க அப்படின்னா அந்த கப்பலை சீஸ் பண்ற அதிகாரம்ங்கிறது போர்ச்சுகலுக்கு இருக்கு. இப்படி கொண்டு வந்தாங்கல்ல, இதுல அந்த பாசுடைய விலைய எக்கச்சக்கமா உயர்த்தினாங்க. அதை வாங்க முடியாம கப்பல் போச்சு அப்படின்னா அதை கொள்ளையடிக்கிற மாதிரி கொள்ளையடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. இது எங்களோட உரிமைங்க அப்படின்னு சொன்னாங்க. கோவாவில் ஒரு படிநிலையான சமூகம் உருவாக ஆரம்பிச்சது. முதல்ல போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவங்க இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கல்ல, நேரடியா போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்டா இருக்கிறவங்க இங்க கோவாவிலே இருந்தவங்க, கோவாவை சார்ந்த பூர்வகுடிகள், அவங்க கிறிஸ்தவர்களா மதம் மாறி இருப்பாங்களா அவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இவங்களை லூசோ கோவான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த மூன்றாம் படிநிலையில கோவாவின் பூர்வகுடிகள், ஆனா மதம் மாறாத பூர்வகுடிகள், அவங்க வந்து வைக்கப்பட்டிருந்தாங்க. எந்த விதமான அரசு பதவிகள் ஆகட்டும் இல்ல ஸ்கூல் அட்மிஷன்னா கூட இந்த 3 படிநிலைகள் அடிப்படையில தான் அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டுச்சு, ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி உப்பு இருக்கு இல்லையா, விளைவிச்ச உப்புக்கு எக்கச்சக்கமா வரி விதிச்சாங்க. அந்த உப்புடைய வரிய கட்ட முடியாம மக்கள் திணற ஆரம்பிச்சாங்க. உப்பு அப்படிங்கிறது அத்தியாவசியமான பொருள் இந்திய சமையல்ல. ஆனா கோவாவில் இருந்த மக்களுக்கு உப்புங்கிறது ஒரு விலை உயர்ந்த பொருளா மாறிச்சு. அதை வாங்கவே முடியாத சூழல் வந்தது. கம்மியா உப்பு வாங்கி கம்மியா சமையல்ல போட்டு சமைக்கிறது தான்ப்பா நமக்கு முடியும் அப்படிங்கிற நிலைமை உருவாச்சு. கோவாவில் இருந்த விவசாய நிலங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு போர்ச்சுகீசிய அதிகாரிக்கோ இல்ல போர்ச்சுகீசிய ஃபேமிலிக்கு தான் சொந்தமா இருக்கும். அந்த நிலத்துல வேலை பார்க்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது மட்டும்தான் கோவாவில் இருந்த மக்களுக்கு இருந்துச்சு. சரி, உழைச்சாங்க, உழைச்சதுக்கு கூலி கிடைச்சுதா? இல்லை. அதுக்கு பதிலாக விளைஞ்சது உனக்கு தான், ஆனா அதுல இருந்து ஒரு பங்குங்கிறது எனக்கு கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அந்த பங்கின் அளவும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருந்துச்சு. இந்த பங்கை கொடுக்க முடியாதுன்னு ஒரு உழவர் சொன்னாரு அப்படின்னா அவருக்கு அந்த நிலமும் சொந்தம் கிடையாது, அவர் விளைவிச்ச பொருளும் சொந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க போர்ச்சுகல்காரங்க. இந்த சிஸ்டத்துக்கு பேரு ஃபோரோ சிஸ்டம். இப்படி நிலத்தை உழுபவர்களுக்கே அந்த நிலத்துல இருந்து கிடைச்ச விளைச்சலே சொந்தம் இல்லைங்கிற அந்த சூழல்ங்கிறது ஒரு ஃபியூடல் சிஸ்டத்தை உருவாக்குச்சு. நிலக்கிழார்கள், போர்ச்சுகீசிய நிலக்கிழார்கள் அதிகமானாங்க. அந்த நிலத்துக்கு உண்மையிலே சொந்தக்காரங்களா இருந்தவங்க அடிமைகளா மாற ஆரம்பிச்சாங்க. உப்பு உற்பத்திக்கு மட்டும் இல்லை, இங்க விளையிற எல்லா பொருளுக்குமே தனித்தனி வரிங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. தேங்காய் இங்க அடிப்படை தேவையா இருக்கு, அதிகமா தேங்காயை சார்ந்துதான் கோவா மக்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேங்காய்க்கு அதிகப்படியான வரிங்கிறத விதிச்சாங்க போர்ச்சுகல்காரங்க. இங்க இருந்து ஏற்றுமதி செய்யறதுக்கான பொருட்கள் இருக்கும் இல்லையா, அப்படி ஏற்றுமதி செய்யறதுக்கான பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே 40% அதிகமான அளவுக்கு வரி விதிப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்படி கோவா மக்கள் உற்பத்தி பண்ற எல்லா பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல வரி விதிச்சாங்கல்ல. இதோட நிக்கல, கோவாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பல பொருட்களுக்கு தடை விதிச்சாங்க. அந்த பொருட்களுக்கு பதிலா போர்ச்சுகீஸ்ல இருந்து உற்பத்தி பண்ணி கொண்டு வரப்பட்ட பொருட்களை தான் பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. அதாவது போர்ச்சுகல் நாட்டில இருந்து தயாரிக்கப்படக்கூடிய பல பொருட்களுக்கு இங்க நேரடியான காம்படிஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொருட்கள் தயாரிப்புக்கு உள்ளூர் உற்பத்திக்கு தடை விதிச்சுட்டு அந்த பொருட்களுக்கு பதிலாக போர்ச்சுகல்ல இருந்து பொருட்களை கொண்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே சேர்த்து கோவாவுடைய பொருளாதாரத்தை நலிவடைய வச்சுது. கோவா மூச்சு விடுறதுக்கே திணற ஆரம்பிச்சாங்க. எங்க பார்த்தாலும் வறுமையின் நிழல் படிய ஆரம்பிச்சது. ஒரு காலகட்டத்துல வணிகத்தின் மூலமா செழிப்பா இருந்த ஒரு பிரதேசம்ங்கிறது இந்த போர்ச்சுகல்காரங்களுடைய பேராசை காரணமா கொஞ்சம் கொஞ்சமா செதிலா உடைய ஆரம்பிச்சது. போதாத குறைக்கு இங்க பஞ்சம் உருவாக ஆரம்பிச்சது. வெல்ஹா அப்படிங்கிற ஓல்டு கோவா பகுதி தான் போர்ச்சுகீஸ் அரசாட்சியில முதல்ல தலைநகரமா இருந்துச்சு. ஆனா பஞ்ச காலத்துல இங்க வந்து நிலைமை ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சது. வறுமை இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. இங்க நோய் நொடிகள் அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த இடம் இதற்கு மேல தலைநகரமா செயல்படுறதுக்கு தகுதி அற்றதுன்னு முடிவு பண்ணி பான்ஜி அப்படிங்கிற பகுதிக்கு தலைநகரத்தை மாத்தினாங்க போர்ச்சுகீசியர்கள். அந்த பான்ஜி அப்படிங்கிற பகுதியில தான் இந்த ஃபாண்டானாஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இது வந்து ஒரு சுற்றுலா தலமாக மாறி இருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இன்னொரு இடத்துல இருந்து தலைநகரம் செயல்பட முடியாதுன்னு இந்த இடத்துக்கு தலைநகரம் மாறுச்சு. இந்த பானாஜி அப்படிங்கிறது தான் பான்ஜிம் அப்படின்னு போர்ச்சுகீசியர்கள் வந்து சொன்னாங்க. நீங்கள் என்றைக்கும் மேப்பில் பான்ஜிம்னு போட்டிங்கனாலும் இது 2 இடம் தான் வரும். அவர் தான் இவர், இவர் தான் அவர். இந்த இடத்துக்கு போர்ச்சுகீசியர் தலைநகரத்தை மாற்றிட்டாங்க. ஆனால் அங்கிருந்த மக்கள்
அவங்களுக்கு போக்கிடம் தெரியாமல் இனிமே இந்த பகுதியில் இருந்தால் பிழைக்க முடியாதுன்னு சொல்லி பல இடங்களுக்கு புலம்பெயர ஆரம்பித்தாங்க. இப்படி பல கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க கோவாவுடைய மக்கள். கோவாவுடைய மக்கள் மேலே இப்படி பொருளாதார சுமையை மட்டும் போர்ச்சுகீசியர்கள் வைக்கலை. அவங்க இங்கே இன்னும் அதை விட மோசமான பல விஷயங்களை செஞ்சாங்க. அதில் முக்கியமான ஒன்று மதமாற்றம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் போர்ச்சுகீசியர்கள் இங்கே செஞ்ச அநீதிங்கிறது வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்று. கிறிஸ்தவத்திற்கு எப்படியாவது அதிகப்படியான மக்களை கொண்டு வந்து சேர்க்கணும்னு இவங்க கையாண்ட யுக்திகள் எல்லாமே கண்ணீர் வரவழைக்கக்கூடியது. அது என்னங்கிறத அடுத்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள்.